பாமகங்கிறது என்னோட கேள்வி அதுக்குள்ளேயே இருக்குன்னா, பாமக அதிமுகவோட போறதுதானே அவங்களுக்கு இன்னும் கூடுதல் பலம். ஏன்னா அதிமுகவோட வாக்குகள் எப்படி டிரான்ஸ்பர் ஆகும், இவங்க வாக்குகள் எப்படி டிரான்ஸ்பர் ஆகும், வட மாவட்டங்கள்ல 2021 தேர்தல்ல அது ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாதா? அது நடக்குமா? அதிமுக விடுவாங்களா? நான் கேக்குறேன், அதுல என்ன தடன்ற? பிஜேபியோட நின்னா கொள்கை எதிரி. இவர் தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தானங்க. அவரு தாவேக தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தானே அது. அப்புறம் அவங்களுக்கு என்ன சங்கடம்ன்ற? நானு இல்ல சங்கடம் தான். அவங்க எல்லாருமே தனியா அதுக்கு ஒரு நாங்க ப்ரூவனா இருக்கமே அப்படின்னு நிப்பாரு இல்ல ராமதாஸ். அதாவது அவங்க சொல்லக்கூடிய அந்த முதல்வர் இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் என்னன்னா கையெழுத்து போடும் போது முதல்வர் அப்படிலாம் சொன்னாரா? இல்ல பிஜேபியோட கூட்டணி வைக்கும் போது சென்ட்ரல் மினிஸ்டர்னு கையெழுத்து போட்டாங்களா? இல்ல. ஏங்க இங்க முதல்வர் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்டஃப் அனுப்பு பண்ணினா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு மினிஸ்டர் ஆகிற கேபினட் மினிஸ்டர் ஆகக்கூடிய ஸ்டஃப் தானே அர்த்தம் இல்லையா? பாஜக விடுவாங்களா? ஏங்க என்னங்க கதையா இருக்குது? பாஜக என்னங்க விட்டுறது? பாஜக என்ன விட்டுறது? அந்த பெல்ட்ல தான் பாஜக ஒண்ணும் இல்லையா? அதனால தானே நீங்க போயிட்டு இருக்கிற தாவேக்காவையே உள்ள கொண்டு வரணும்னு பாஜக முயற்சிக்கும் போது பாமக எப்படி அங்க விட்டுருவாங்க? ஏங்க அவங்க விட்டுறது விடாது இருக்கிறது.